ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பங்குனி உத்திரம் நம்மளோட வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பங்குனி உத்திரம்காக ஒரு 5 நாள் விரதம். இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா 5வது நாள் விரதம். நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்காக விரதம் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடை பாயாசத்தோட சாமி கும்பிடலாமா? இல்லைனா வந்து வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிடலாமா? இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ் நேற்று நிறைய வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வீடியோவுமே வந்து போட்டிருந்தேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய பேர் சொன்னது, அக்கா நாங்களுமே நார்மலாக சாமி கும்பிடலான்னு தான் இருந்தோம். பட் நீங்கள் வீடியோவில் வந்து வடை பாயாசம் செஞ்சு கும்பிடலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, எனக்குமே வந்து பேசாமல் நம்மளும் அப்படி ஏன் முருகருக்கு வடை பாயாசம்லாம் செஞ்சு சாமி கும்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்குமே ஐயோ நம்ம சொல்லி இத்தனை பேர் பண்ணுறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசம்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு நைட்டே வந்து டிசைட் பண்ணிட்டேன். நேற்று கோவிலுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என்னோடய ஃபோனில் அவ்வளோ மெசேஜஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலையில் தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம். காலையில் முருகருக்கு சாம்பார் வந்து செஞ்சிடலாம், சாதம் வடித்து சாம்பார் செஞ்சுட்டு அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே காலையில் இனிமேல் தான் மாலை வந்து கட்டணும். அதை தாண்டி நம்மளோட செடியில் எப்போவுமே பவளமல்லி இருக்கும்ல, சரி அதையுமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியில் இருந்த பூ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் பறிக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பவளமல்லியை பறிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கீழே விழுந்த பூவை வந்து எடுத்து சாமிக்கு வைக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பவளமல்லி என்ன ஆகுது அப்படின்னா, கீழே விழறது வந்து கிடையாது. கொஞ்சமாக தான் கீழே வந்து விழும். மீதி பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடியிலே அப்படியே உதிர்ந்து செடியிலே வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும். சும்மா லேசாக கை வச்ச உடனே கையில் வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் இதில் இருக்க பூவை பறிக்க வந்து மாட்டேன். அது அப்படியே மேலோடு இருக்கும். அதை வந்து அப்படியே தான் வந்து எடுத்துப்பேன். அதில் இருந்த பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று தான் வந்து இருந்துச்சு. அதனால் அதையுமே வந்து எடுத்தாச்சு. சாமந்திக்கு மாலை மட்டும் ரெடி பண்ணி முருகருக்கு மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் சக்கரை பொங்கல் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்திலே முருகருக்கு விளக்கு வந்து ஏற்றிருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம்லாம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். முருகருக்கு மாலை கோக்குறதுல எனக்கு அப்படி ஒரு இஷ்டம். அது ஏன் அப்படிலாம் தெரியல. நான் கோக்குற மாலை ரொம்ப அழகாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அதை முருகர் கழுத்தில் பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கும். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சாமந்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படியும் பூ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூ 40 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நார்மலாக 20 ரூபாய்க்கு கொடுக்குற பூ இன்றைக்கி பங்குனி உத்திரம்ன்றதுனால 40 ரூபா. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு, ஐயோ இது பத்துமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு முருகருக்கு மாலை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாலை தான் வந்து கோத்துட்ருக்கேன். அது கோக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து அது சொல்கிறதுக்கு நிஜமாக வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கும். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருந்தார். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை எங்களுக்கு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்து போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருமே இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து லீவ் வந்து போட்டுட்டார். அதனால் அவர் இருந்தது எனக்கு நிஜமாவே ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருந்துச்சு. காலையில் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுலேருந்து, எனக்கு பூஜைக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். தேவேஷும் வந்து இன்றைக்கி இல்லை. அவன் வந்து அவங்க சித்தப்பா கூட வந்து போயிட்டான். அதனால் ஸ்ரதன் மட்டும்தான். என்னன்னு தெரில, ஸ்ரதனுமே பயங்கர சேட்டை பண்ணுவான். ஆனால் அவ்வளோ சமத்தா இன்றைக்கி ஃபுல் டே பூஜை முடிகிற வரைக்கும் எந்த சேட்டையும் பண்ணல. அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா டிவி மட்டும் போட்டு விட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு அவ்வளோ அமைதியாக வந்து உட்காந்துட்டு வந்திருந்தான். மாலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து கட்டி முடிச்சிட்டேன். கட்டும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். என் முகத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிறுவாபுரி கோயிலுக்கு போகும்போதும் இதே மாதிரி தான் முருகருக்காக மாலை ரெடி பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் எவ்வளோ வேணாலும் பெரிய மாலை நிறைய விலை கொடுத்து கூட வாங்கி போடலாம். ஆனால் அது சின்ன பொருளாக இருந்தால் கூட அது நம்ம கையால் கடவுள் கழுத்தில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி வீட்டிலேயே மாலை ரெடி பண்ணி உங்களோட சாமிக்கு போடுவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
ஒரு வழியா மாலை வந்து ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைடில வந்து செஞ்சுட்டே தான் வந்து இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரிசி பாயாசம் தான் வந்து செஞ்சிருந்தேன். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி அதனால அரிசி பாயாசமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. முருகரோட கழுத்தில போடுறதுக்கு மாலை இது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நானா வந்து குத்து மதிப்பா தான் வந்து எப்பவுமே மாலை வந்து பண்ணுவேன். அதே மாதிரி அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பூஜை ரூமுக்கு வந்து வந்துட்டேன். காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேன். ஆனா வந்து பார்த்திங்கன்னா, வேற ஒரு விளக்கு மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன். மத்தபடி காமாட்சி அம்மன் விளக்கோ, மத்த எந்த விளக்குமே வந்து ஏத்தல. நேத்து பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா, பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தேன். மீதிக்கு வந்து வைக்கவே வந்து இல்ல. காலையில பேலன்ஸ் ஒர்க் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சாச்சு. பூஜை ரூம்ல நானும் அவரும் பேசிட்டே தான் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவர் இருந்தாரு அப்படின்னா, எனக்கு வேலை செய்றதே தெரியாது. கூட பேசிக்கிட்டே இருப்போம் 2 பேரும். அதனால என்னோட வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடா முடிக்கிற மாரி வந்து இருக்கும். காலையிலுமே அப்படிதான் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வீட்ல இருந்ததே எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நேத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளக்குக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து வச்சாச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, எப்பவுமே ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணுவேன். என்ன அப்டின்னா, இந்த மாதிரி அ கிருத்திகைக்கோ, இல்ல பௌர்ணமிக்கோ, இல்ல ஏதாவது வந்து பெருமாளுக்கு சாமி கும்பிடுறேன் அப்டின்னாலும் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, வெளியில கொண்டு போய் வச்சு சாமி வந்து கும்பிடுவேன். ஏன்னா, நம்மளோட பூஜை ரூம்ல படையல் போடுற அளவுக்கு இடம் வந்து கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வெளியில தான் வச்சு வந்து செய்வேன். அப்ப வெளியில வச்சு செய்றது கூட தப்பு கிடையாது. ஆனா ஆ உள்ள இருக்க பூஜை ரூமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கே ஏத்த மாட்டேன். வெறும் வெளியில வச்சிருக்கேன்ல, அங்க மட்டும் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்குக்கெல்லாம் வந்து ஏத்திருவேன். இந்த தடவ இனிமே அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பூஜை ரூம்ல இருந்த எல்லா சாமி படத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அங்க கண்டிப்பா விளக்கேத்திட்டு தான் முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். பூ பத்தாதோன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பூ எல்லா சாமிக்கும் வச்சது போக, உருளிலாம் பூ வச்சது போகவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூ ஜாஸ்தியாவே வந்து இருந்துச்சு. அதனால ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. எல்லா சாமிக்கும் பூ வந்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த சாமி படம் எல்லாத்துக்கும் மாலை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவரைக்கும் நான் வந்து பண்ணது வந்து கிடையாது. கண்டிப்பா அதையும் ஒரு நாள் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இருக்கிற சாமி படம் எல்லாத்துக்கும் மஞ்சளும் சாமந்தியும், ரோஸும் கலந்து வந்து வச்சாச்சு. அதே மாதிரி காலையில 12 மணிக்குள்ள சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11:15க்குள்ளேயே வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, படையெல்லாம் போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. நான் இன்னைக்கு நெனச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5வது நாள் விரதம். நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இது இல்ல பங்குனி உத்திரம்ன்றதுனால காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் மனசுல தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது வந்து அன்னைக்கு சாப்பாடு வந்து கண்டிப்பா ஒரு 5 பேருக்காவது வந்து குடுக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் அத மறந்துட்டேன். திடீர்னு காலையில சடனா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம அப்படி யோசிச்சோம்ல யாருக்காவது சாப்பாடு குடுக்கணும்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, காலையில கிளீன் பண்ற அக்கா வந்து வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். "அக்கா இன்னைக்கு மதியம் வந்து லஞ்சுக்கு நம்ம வீட்ல வந்துருங்க. இன்னைக்கு சாமி கும்பிடுறேன்னு" சொல்லிட்டு. சரி ஓகேம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வரவே இல்ல. அ இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, மேலேருந்து கீழ இருந்து பூ தான் ஆக்சுவலா விழுந்துச்சு. அதனால தான் அப்படி வந்து பார்த்துருந்தேன். அந்த அக்காவ வந்து வர சொல்லியிருந்தேன். அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வரல. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்து 1 வீக்கா ஒர்க் பண்ணல. திடீர்னு அந்த மெக்கானிக் வந்து கால் பண்ணாரு. "மேடம் வீட்ல இருக்கீங்களா? நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குமே கால் பண்ணியிருந்தாரு. "சரிங்க பிரதர் வாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஆக்சுவலா வந்து அவர் தான் நம்மளோட வீட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாரு. இதில என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் ஆக்சுவலா பாலகுரு. எனக்கு அவர் வந்த உடனே "பாலகுரு வாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன். உட்காருங்க பாலகுரு சாப்பிடுங்க" அப்படின்னு சொன்னேன். அவரோட இன்னொருத்தரும் வந்திருந்தாரு. 2 பேருமே லஞ்ச் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இல்லங்க நான் வந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. இல்ல பாலகுரு கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எந்த வார்த்தையுமே பேசல. சரிங்க சாப்பாடு போடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு நிஜமாவே கடவுளே வந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. அ அந்த அக்கா வரல. அது ஏன் என்ன ரீசன் தெரியல. அந்த அக்கா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டது ஏன் அவரோட பேர் பாலகுரு. பாலகுரு வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆள். எப்ப கூப்பிட்டாலும் வந்து இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஏன் சடனா வந்தாரு? அதனால ஒரு வேளை முருகர் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரோ! அந்த மாதிரி எனக்குள்ளேயே நானே நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ஒரு 1 வீக்காவே ஏதோ ஒரு மாதிரியான இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ என்னால ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்க முடியல. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நானா வந்து ஒரு மாரி ரொம்ப டல் ஆயிடுறேன் திடீர்னு. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. பட் காலையிலேருந்து நான் முடிவு பண்ணது ஒரே விஷயம் தான்.
எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து இன்றைக்கி விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும். கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வந்து இருந்துச்சு. அதனால் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்படியெல்லாம் உடஞ்சி போனது கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஏதோ டல்லாக இருக்கேன். அது ஏன்றது எனக்கு தெரியல. அது என்ன ரீசன்னு என்னால் கண்டுபிடிக்கவும் வந்து முடியல. இருந்தாலும் வீட்டில் ஒரு நாளும் விளக்கேத்துறத வந்து மிஸ் பண்ணுறது கிடையாது. சாம்பிராணி போடுறத வந்து மிஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. மேபி கன்டினியூஸாக வேலை பார்க்குறதுலாம் கூட இல்லை. முன்னாடி விட இப்போ வேலைலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்க்குறேன். எனக்கான ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற விஷயங்கள நிறைய வந்து பண்ணுறேன். ஆனால் ஏதோ ஒரு 3 to 4 டேஸாக ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். பட் மார்னிங்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்கேன். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குத்து விளக்கெல்லாம் உள்ளே வச்சு சாமி கும்பிடலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் தான் சடனாக தோணுச்சு, சரி முருகர் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறோம். பூஜை ரூமில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மற்ற விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து வெளியில் வச்சுட்டு மற்ற விளக்கு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. சரி வெத்தலையும் இருந்துச்சு. சரி வெத்தலை தீபமும் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நெய் தீபம் வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். முருகருக்கு படையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன், சாதம் வடிச்சிருந்தேன், அப்பளம், உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருந்தேன், ரசம் செஞ்சுருந்தேன், வடை, பாயாசம் இதுதான் வந்து இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதாவது படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இலையில வைக்கிறது வந்து வடை பாயாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாயாசம் வந்து நான் வந்து எடுத்து வச்சேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சுருந்தேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து செஞ்சேன். சரி அவங்க வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக பாலகுரு வருவார்னே எனக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சாப்பிடும்போது வடை செஞ்சுக்கலாம், சூடாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் வடை செஞ்சு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. இந்த 5 நாள் விரதம் நல்லபடியாக அன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னா, நான் எப்போ முருகருக்கு விரதம் இருந்தாலும் எனக்கு எந்த தடங்களும் முருகர் இது வரைக்கும் கொடுத்தது வந்து கிடையாது. நான் அதை ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பண்ணி முடிச்சுருவேன். கண்டிப்பாக எப்போ விரதம் முடிக்கிறேனோ அப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னோடய லைஃப்பில் வந்து நடக்கும். இந்த தடவை இது நடக்குமா அது நடக்குமான்னு யோசிச்சிடலாம். ஒரு தடவையும் விரதம் வந்து இருந்தது கிடையாது. இந்த தடவையுமே அப்படி தான். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் என் லைஃப்பில் ஏதோ ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் முருகர்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. என் கையால் கட்டின மாலையை முருகர் கழுத்தில் போட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அப்படியே அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே நிஜமாக கிடையாது. நம்ம செடியில் பூத்திருந்த செம்பருத்தி பூ தான். வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் மாமியாருக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிருந்தேன். என் தங்கச்சிக்கு வீடியோ கால் பண்ணி வீட்டில் சாமி கும்பிட்டேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க, படையெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேஷ்விகாவும் கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருந்தா. இன்றைக்கி எங்களோட வீட்டில் பங்குனி உத்திரம் வந்து இப்படி தான் முருகருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக வடை பாயசம்லாம் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி வந்து கும்பிட்ருக்கேன். பட் மனசுக்கு ரொம்ப நிறைவாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் முருகருக்கு உங்களால் முடிஞ்ச மாதிரி சாமி வந்து கும்பிட்ருப்பீங்க. சில பேர் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்களோட சார்பாக தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். அதனால் உங்கள் வீட்டில் விளக்கேத்தல, முருகருக்கு எதுவும் பண்ணலலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்காக தான் நான் வந்து வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினச்சிருந்தீங்களோ எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்கும். ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் உங்களோட லைஃப்லேயும் நடக்கும். எல்லாருக்காகவும் பொதுவாக தான் வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக முருகர் எல்லாருக்கும் நல்லதே வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன். நிறைய பேர் வடை பாயாசம்லாம் செஞ்சு வீட்டில் விளக்கேத்தின ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. அதை பார்க்கும்போதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லை வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வீடு இல்லை, குழந்த இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை, ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாகி இனிமேல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருப்பீங்க. நானுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்காக வந்து வேண்டிக்கோங்க. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இன்றைக்கி நாளைக்குன்னு போயிட்டே இருக்குது. பட் முருகர் எனக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் மட்டும் கொடுத்துட்டே இருக்கார். பட் அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் எனக்கு அதை கொடுன்னு கூட நான் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு எது தேவை, எனக்கு எந்த டைமில் எது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் முழுசாக வந்து நம்புகிறேன். அவர் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நல்லபடியாக 5 நாள் விரதத்தை வந்து முடித்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா வந்து இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் விரதம் முடிச்சிருந்தீங்க? இன்றைக்கி எத்தனை மணிக்கு வீட்டில் விளக்கேத்துனீங்க? அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சில பேராவது வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினச்சி இந்த வீடியோவை உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நிஜமாவே எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா என் மேலே அவ்வளோ வந்து அன்பு வந்து கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.